கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் உன்னத பாட்டு என்கிற புத்தகத்திலிருந்து ஆவிக்குரிய பாடங்களை படிக்க இருக்கிறோம். உன்னத பாட்டினுடைய எழுத்தாளர் சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் ராஜாவினுடைய வாழ்க்கையை குறித்து முதலாவது செய்தியாக நாம் இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம். சாலமோன் ராஜாவினுடைய வாழ்க்கை, தேவன் எவ்வாறு இடைப்பட்டார், ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதையெல்லாம் படிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தேவனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே படிக்கப் போகிற சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய இருதய கண்களை நீர் திறந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டு என்கிற புத்தகத்தை குறித்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தால், அந்த புத்தகம் சாலமோன் ராஜா அதிகமான திருமணம் செய்ததினாலே, அதிகமான பெண்கள் மீது மோகம் கொண்டதினாலே காதல் வயப்பட்டு எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை நாங்கள் குடும்பமாக படிப்பது சற்று கடினம் என்கிற எண்ணத்தோடு தான் கிறிஸ்தவர்களும் கூட அந்த புத்தகத்தை பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே உன்னத பாட்டு என்கிற புஸ்தகம் வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் எழுதினார்கள் என்று சொல்லப்படக்கூடிய வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்றால், தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கு அநேக காரணங்கள் இருக்கும். குறிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதனால் மாத்திரமே தேவன் அதை அனுமதித்திருப்பார். இந்த நாளிலும் உன்னத பாட்டு புத்தகத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக உன்னத பாட்டு புத்தகத்தை எழுதின சாலமோனுடைய வரலாற்றை நாம் படிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் உன்னத பாட்டு புஸ்தகத்திலே வரக்கூடிய இந்த காதல், நேசம் என்கிற வார்த்தைகள் எல்லாம் சாலமோன் தன்னுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எழுதாமல் அவர் சரீரப்பிரகாரமாக இந்த உலக இச்சைகளோடு எழுதினார் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை அடியேன் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டுள்ள எல்லா வார்த்தைகளும் மனிதர்களால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் அதை எழுதுவதற்கும் பேசுவதற்கும் ஆவியானவரால் அவர்கள் ஏவப்பட்டுள்ளார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. என்னுடைய மனதில் எழுந்த கேள்வி உங்களுடைய மனதிலும் எழலாம். சாலமோன் எப்படி தேவனால் ஏவப்பட்டார்? அவர் அநேக தவறான பழக்க வழக்கங்களை உடையவராக இருந்தாரே, பலதர திருமணத்தை முடித்தாரே, அநேக மறுமனையாட்டிகளை வைத்திருந்தாரே, விக்கிரக வழிபாட்டிற்கு இடம் கொடுத்தாரே, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுத்தாரே என்று சாலமோன் ராஜாவினுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது தன்னுடைய மனைவிகளுக்காக அவர் அநேக அந்நிய மார்க்கங்களை அனுமதித்தாரே என்று நாம் பார்க்கலாம். ஆனாலும் அவருடைய வரலாற்றிலே அந்த காலகட்டத்திற்கு முன்பதாகவும் அந்த காலகட்டத்திற்கு பின்பதாகவும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். படிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உன்னத பாட்டு என்கிற புஸ்தகம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டது. சாலமோன் தேவனால் ஏவப்பட்டு தான் எழுதினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சாலமோனுடைய வரலாற்றை சற்று நாம் பார்க்கும் பொழுது சாலமோனுடைய பிறப்பை நாம் பார்க்க வேண்டும். சாலமோனுடைய பிறப்பே சற்று வித்தியாசமானது தான். ஏனென்றால் தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமானவராக காணப்பட்டாலும் தாவீது சாலமோனை பெற்றெடுப்பதற்கு காரணமாக இருந்த பெண் தாவீதினுடைய உரிய மனைவி கிடையாது. தாவீது இச்சையினாலே தனக்கு என்று ஏற்படுத்தி கொண்ட வேறொருவருடைய மனைவிதான் சாலமோனுடைய தாயார்.
வேதத்திலே நாம் 2 சாமுவேல் புஸ்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்டபோது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள். 27வது வசனம். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. பிரியமானவர்களே, தாவீது பத்சேபாள் அவர்களுடைய உறவை சற்று யோசித்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத உறவு என்று வேதம் சொல்கிறது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் தான் சாலமோன். தாவீது செய்த பாவத்திற்காக தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பையும் கண்ட குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த சாலமோன். அதை குறித்து நாம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் தேவன் கொடுத்த நியாய தீர்ப்பை நம்மால் படிக்க முடியும். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தாவீதினுடைய பாவத்தை உடனடியாக தீர்க்கதரிசியின் மூலமாக உணர்த்துகிறார். உணர்த்தினது மட்டுமல்லாமல் நியாய தீர்ப்பையும் அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. என்ன நியாய தீர்ப்பு என்று சொன்னால், அவர்களுக்கு பிறந்த பிள்ளை தேவனால் அடிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லாவற்றையும் சந்தித்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் சாலமோன் ராஜா. தன்னுடைய தாயை தாவீது எப்படி மணமுடித்தார்? அவர்களுக்கு பிறந்த முதலாவது குழந்தை, அதாவது சாலமோனுக்கு அண்ணனாக பிறந்த குழந்தை தேவனால் அடிக்கப்பட்டு வியாதிப்பட்டது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 18வது வசனம் சொல்கிறது, 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. இத்தனை சம்பவங்களும் நடந்த குடும்பத்திலே அதற்கு அடுத்து தாவீது பிறக்கிறார். 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவளுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். இந்த ஆரம்பகட்ட வரலாறு, சாலமோனுடைய வரலாற்றை நாம் வெவ்வேறு காலகட்டங்களாக படிக்கிறோம். சாலமோனுடைய பிறப்பை குறித்து பார்க்கும் பொழுது சாலமோனுடைய பிறப்பிலேயே தேவனுடைய கிருபை வெளிப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலமோனுடைய தாயும் தகப்பனும் செய்த பாவத்திற்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட நியாய தீர்ப்பையும் அதனுடைய தண்டனையையும் நாம் பார்த்தோம். ஆனால் நீதி செய்யக்கூடிய தேவன் நீதி செய்வது மட்டுமல்லாமல் அவர் கிருபையும் அளிக்கிறார் என்பதற்கு சாட்சியாக பிறந்த குழந்தை தான் சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் மீது தேவன் பிரியமாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த காலகட்டங்களை குறித்து பார்க்கும் பொழுது சாலமோனுடைய இள வயதிலே, வாலிப வயதிலே தாவீதிற்கு அடுத்தபடியாக அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் தாவீதினிடத்தில் சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறார். அவருடைய பிறப்பிலே அவர் தேவனுடைய கிருபையினால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தையாக காணப்படுகிறார். தேவனால் நேசிக்கப்பட்டவராக காணப்படுகிறார். இதெல்லாம் எதற்காக நம்ம படிக்கிறோம்னு சொன்னால், சாலமோனுடைய வரலாற்றில் சாலமோன் தேவனோடு இருந்தாரா இல்லையா, சாலமோன் தேவனால் ஏவப்பட்டு எழுதுவதற்கு கருவியாக இருந்தாரா இல்லையா என்பதை பார்ப்பதற்காகத்தான் சாலமோனுடைய வரலாற்றை நாம் படிக்கிறோம். அவருடைய ஆரம்ப காலகட்டம் கிருபையால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தையாக காணப்படுகிறார். அவருடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படக்கூடிய காலகட்டத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-9 வசனங்களில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. தாவீது சாலமோனை அடுத்த ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு முன்பதாக தனிப்பட்ட முறையிலே அவரிடத்திலே கொடுத்த ஆலோசனைகளை இந்த 9 வசனங்களும் நமக்கு சொல்லும். அவர் துவக்கத்திலேயே கர்த்தர் சாலமோன் இடத்தில் அன்பாக இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்திலும் தாவீது சாலமோன் ராஜாவாகும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை சொல்கிறார் என்று சொன்னால், 3வது வசனம் சொல்கிறது,
நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாக இருக்கிறதற்கும், கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும், தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோன் இடத்திலே, நீ கடந்த நாட்களிலெல்லாம் செய்தது சரிதான், இதன் பிறகு இந்த சிங்காசனம் உறுதிப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த சிங்காசனம் என்றென்றைக்கும் நம்முடைய சந்ததியை விட்டு விலகக்கூடாது என்று சொன்னால், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், 4வது வசனம் சொல்கிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இள வயதிலேயே ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய தகப்பனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்று. அவர் அதன்படி தான் நடந்தார். அவர் அதன்படி நடந்தார் என்பதற்கு அநேக சாட்சிகள் உண்டு. தனிப்பட்ட முறையில் சாலமோன் இடத்திலே ஆலோசனை சொன்ன தாவீதை நம்ம இப்போ வாசித்தோம். தொடர்ந்து பொதுவான மக்கள் முன்பாக அவர் சாலமோனுக்கு சொன்ன வார்த்தைகளை 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இது எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தாவீது ராஜா சொல்லக்கூடிய வார்த்தை. 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பிறந்தது முதற்கொண்டே தேவன் சாலமோன் மீது பிரியமாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் ராஜாவாக வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்தார். அதன் அடிப்படையில் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக தாவீது தனிப்பட்ட முறையிலே சாலமோனுக்கு ஆலோசனை கொடுத்தார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நீதான் ஆண்டவருடைய அரண்மனையை கட்ட வேண்டும், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வரலாறு! தேவனால் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன் சாலமோன் என்பதற்கு நாம் சான்றுகளை பார்த்து வருகிறோம். அவருடைய காலத்தை குறித்து வேதத்திலே சொல்லும் பொழுது அது இஸ்ரவேலுடைய பொற்காலமாக காணப்பட்டது. ஏனென்று சொன்னால், இவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இவர் தாழ்மையின் குணத்தை உடையவராக காணப்பட்டார். அதை நம்ம எங்கே வாசிக்கலாம்னு சொன்னால், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாக இருக்கிறேன். ஒரு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா, 12 கோத்திரங்களுடைய ராஜாவாக இருந்த சாலமோன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னை ராஜாவாக்கிட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் தான் ஆக்குனீங்கன்னு சொல்கிறாரு. சொன்ன பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாக இருக்கிறேன். தாழ்மையின் குணத்தை உடையவராக காணப்பட்டார். தேவன் அவரிடத்தில் பிரியமாக இருந்தார் என்பதற்கு அநேக சான்றுகளை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டமாக ஆராயும் பொழுது, குழந்தை பருவத்திலே தேவன் அவரிடத்தில் பிரியமாக இருந்தார். அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது தேவன் அவரிடத்திலே பிரியமாக இருக்கிறார். இன்னும் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது அவர் தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டுகிறார். இது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் அவரிடத்தில் பிரியமாக இருந்தார் என்பதற்கு அநேக சான்றுகள் நமக்கு வேதம் கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அவர் என்ன கேட்டார்னா, நான் போக்குவரத்து அறியாத சிறுபிள்ளையாக இருக்கிறேன், இவ்வளவு திரளான ஜனங்களை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, இவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை கொடும் என்று 9வது வசனத்தில் அவர் விண்ணப்பமாக கேட்பார். அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். அதன்படி 12வது வசனம் சொல்லும், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்டதை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எப்படி கேட்கிறோம்? தகாத விதமாக கேட்கிறோமா? தேவனுடைய காரியத்திற்கென்று நாம் கேட்டால், சாலமன் தனக்கு என்று சுயநலமாக கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் மற்றவர்களை பார்க்கிலும் ஞானியாக இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அவர் என்ன கேட்டார்னு சொன்னால், உம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு எனக்கு உணர்வுள்ள ஞானமுள்ள இருதயத்தை கொடும்னு கேட்டார். அவர் கேட்டதை ஆண்டவர் கொடுத்தார். 13வது வசனம் சொல்கிறது, இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன்,
உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இஸ்ரவேலுடைய பொற்காலம் மற்ற எல்லா ஜாதிகளையும் மற்ற எல்லா தேசங்களையும் காட்டிலும் இந்த ராஜாவினுடைய நாட்களிலே இஸ்ரவேலானது மிக விருத்தி அடைந்த ஒரு ராஜ்யமாக, மிக பெரிய ஒரு ராஜ்யமாக, ஒரு மற்றவர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு ராஜ்யமாக காணப்பட்டது. அதனுடைய உச்சியிலே மணிமுடியாக காணப்பட்டது என்ன என்று சொன்னால், தேவனுக்காக சாலமோன் கட்டின ஆலயம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 22லிருந்து 53 வசனங்களை வாசிக்கும் பொழுது சாலமோன் செய்த ஜெபத்தை நம்ம பார்க்க முடியும். இஸ்ரவேலினுடைய அந்த ராஜா உன்னதத்தில் உள்ள ராஜாவிற்கு கட்டின ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஜெபித்த ஜெபம். அவருடைய ஜெபத்தினுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் பல திருமணங்களை செய்து கொண்டவர். சாலமோன் அஞ்ஞான தெய்வங்களுக்கு கோயில்களை கட்டினவர். சாலமோன் அஞ்ஞான மார்க்கத்தை இஸ்ரவேலுக்குள்ளாக அனுமதித்தவர் என்று அநேக குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்தாலும், அந்த காலகட்டத்திற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது, அவர் தேவனுக்கு மிகவும் பிரியமாக, பிறந்தது முதற்கொண்டு தேவனால் நேசிக்கப்படத்தக்கவராக, தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையுள்ள பிள்ளையாக, தேவனுக்கு என்று அரண்மனையாகிய தேவனுடைய ஆலயத்தை கட்டின ஒரு மகனாக அவர் தேவனுக்கு பிரியமாக நடந்தார். இந்த ஜெபத்தில் அவர் சொல்லுகிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. இப்படிப்பட்ட ராஜா தான் உன்னத பாட்டு என்கிற புத்தகத்தை எழுதின சாலமோன் ராஜா. தேவன் அவருக்கு கொடுத்த ஞானத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது, யாராலும் தீர்த்து வைக்க முடியாத அநேக பிரச்சனைகளை தீர்த்து வைத்த ஒரு ராஜாவாக அவர் காணப்பட்டார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16லிருந்து 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவம் குறிப்பிடப்படும். 2 பெண்மணிகள் ஒரு குழந்தையை கொண்டு வந்து, என்னுடைய குழந்தை தான் என்று அந்த ஒரு குழந்தைக்காக இருவரும் உரிமை கோருவார்கள். அந்த குழந்தை யாருடையது என்பதை சொல்வதற்காக சாலமோன் ராஜா செய்த காரியம், பேசின வார்த்தைகள், உணர்வுள்ள இருதயம், ஞானமுள்ள இருதயம், மனித இருதயத்தினுடைய சிந்தனைகளை ஆராய்ந்து பார்க்கிற இருதயத்தை உடையவராக, சிந்தனையை உடையவராக சாலமோன் இருந்தார் என்பதற்கு சாட்சியான சம்பவம் அது. ஒருத்தி என்னுடைய பிள்ளை மீது அவள் உருண்டு படுத்ததினாலே அது செத்து போயிற்று. அதற்கு பதிலாக இப்பொழுது என்னுடைய குழந்தையை அவள் எடுத்துக்கொண்டு வந்து இதுதான் என்னுடைய குழந்தை என்று கேட்கிறாள் என்று சொல்லி ஒருத்தி சொல்கிறார். மற்றொருவள் இல்லை, என்னுடைய குழந்தை தான் என்று சொல்லி கேட்பாள். ராஜாவோ ஒரு ரம்பத்தை எடுத்து வந்து அந்த குழந்தையை இருக்கூறாக பிரித்து இருவருக்கும் சரிபாதியாக கொடுங்கள் என்று சொல்லுவார். உண்மையான தாய் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஐயோ வேண்டாம், அந்த குழந்தையை அவளை வைத்து கொள்ளட்டும், குழந்தையை கொல்ல வேண்டாம் என்று. ஆனால் மற்றொருத்தி என்ன சொல்லுவான்னு சொன்னால், சரியாக பிரித்து கொடுங்கள், அதுதான் சரியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாள். அப்பொழுது அந்த ஞானமுள்ள இருதயம், மனித உணர்வுகளை ஆராய்ந்து பார்க்கிற இருதயமாகிய சாலமோனுடைய இருதயம், பிள்ளையை கொல்ல வேண்டாம் என்று சொன்ன தாயின் இடத்துல பிள்ளையை கொடுங்கள் என்று சொல்வாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர் சாலமோன் ராஜா. அப்படிப்பட்ட ஞானத்தை பயன்படுத்தி எழுதின புத்தகம் தான் உன்னத பாட்டு என்கிற புத்தகம். அவருடைய பாவங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவருடைய பாவத்தை குறித்து வேதம் அமைதியாக இல்லை, அவர் செய்த பாவத்தையும் வேதம் சுட்டி காட்டுகிறது. வேதாகமம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு மனிதன் செய்கிற நன்மையான காரியங்களையும் அவனுடைய நன்மையான வாழ்க்கையும் பதிவிடக்கூடிய அதே வேளையிலே அவன் செய்த தவறுகளையும் பதிவிடக்கூடிய புத்தகமாக, நமக்கு அது ஆவிக்குரிய பாடங்களாக இருக்கும் என்பதற்காக தேவன் எழுதி கொடுத்த புத்தகமாக இந்த வேதாகமம் காணப்படுகிறது. சாலமோனுடைய பாவங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அவருடைய பாவம் என்னவாக இருந்தது என்று வாசித்த இந்த வார்த்தையில் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இச்சியாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நீ கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் இடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்ட ராஜாவாகிய சாலமோன்
அந்த 10 பிரமாணங்களிலே ஒரு பிரமாணமாகிய இச்சியாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை மீறி வாசித்த இத்தனை நாட்டினுடைய ராஜாத்திகள் மீதும் அவர்களுடைய குமாரத்திகள் மீதும் அவன் ஆசை வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. 2வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. நீங்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தேவன் சொன்ன முதலாவது பிரமாணத்தை அவர்கள் நிச்சயமாக மீற வைப்பார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கை செய்தும் அவன் சாலமோன் ராஜா மற்றவர்களோடு ஐக்கியம் வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாக இருக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோனுடைய துவக்க காலகட்டத்தையோ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட காலகட்டத்தையும் பார்த்தோம். இது எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாக இருந்த சாலமோன் கடைசி வரைக்கும் அப்படி இருந்தார். ஆனால் இல்லை, இடைப்பட்ட நாட்களில் அவருடைய வயது சென்ற காலத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய ஸ்திரீகள் பக்கமாக சாய்ந்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய பற்றினாலே அந்நிய தெய்வங்களை பின்பற்றும்படி சாய்ந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பாவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த பாவத்தை தேவன் கண்டுகொள்ளாமல் விட்டாரா அப்படின்னா கிடையாது. தாவீது அவன் செய்த கொலைக்காகவும் விபச்சாரத்திற்காகவும் உடனடியாக நியாயத்தீர்ப்பை பெற்றுக்கொண்டான். அதே போல சாலமோன் ராஜாவும் தேவனிடத்திலிருந்து உடனடியாக நியாயத்தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறார். நாம் அதே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 11வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நியாயமுள்ளவர். பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க, என்னைக்கோ ஒரு நாள் நமக்காக நன்மை செய்தார்கள் என்பதற்காக அவருடைய பாவத்தை காணாதவர் போல் இருக்கிற தேவனால நம்முடைய தேவன். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். நாம் செய்கிற பாவத்தினுடைய விளைவுகளை நாம் நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தாவீது செய்த பாவத்திற்காக அவன் பெற்றெடுத்த பிள்ளை வியாதிப்பட்டு செத்து போயிற்று என்று வேதம் சொல்கிறது. சாலமோன் செய்த பாவத்திற்காக அவனிடத்தில் இருந்த ராஜ்யபாரமானது பிடுங்கி அவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் தாவீதுக்கு தேவன் செய்து கொடுத்த உடன்படிக்கையின்படி 12 கோத்திரங்களிலே ஒரு கோத்திரம் மாத்திரம், யூதா கோத்திரம் மாத்திரம் சாலமோனுக்கு பின்பாக வரக்கூடிய சந்ததிக்கு மீதமாக கொடுக்கப்பட்டது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் பின் நாட்களிலே மனம் திரும்பினார். தன்னுடைய கடைசி நாட்களிலே, முதிர் வயதின் நாட்களிலே அவர் மனம் திரும்பினார் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் சாலமோன் ராஜா எழுதின புஸ்தகம்தான். அந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஒரு 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். இந்த 1வது வசனத்தில் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இவர் ராஜாவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இவர் இதை எந்த காலத்தில் எழுதுகிறாருன்னு சொன்னால் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருந்தேன். ஆல்மோஸ்ட் அட் த எண்ட், அவருடைய ராஜ்யபாரம் முடிவடைவதற்கு சற்று முன்பதாக அவர் எழுதக்கூடிய புத்தகமாக இது காணப்படுகிறது. அப்போ சொல்கிறாரு, மாயை மாயை எல்லாம் மாயை என்று எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் உணர்ந்தவராக அவர் மாயை என்று இங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா பாவத்திற்கு முன்பான காலகட்டத்திலும் சரி, அந்த பாவத்தை கடந்து வந்த அதற்கு பின்பான காலகட்டமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு உண்மையாக இருந்தார். பிரசங்கி என்கிற புத்தகத்தை அவர் பாவம் செய்து எல்லாவற்றையும் கடந்து வந்த பின்பாக எழுதின புத்தகமாக நம்ம பார்க்கிறோம். பாவம் செய்வதற்கு முன்பதாக தன்னுடைய இள வயதில் எழுதின புத்தகம் உன்னத பாட்டு. அந்த உன்னத பாட்டின் மூலமாக தேவன் அநேக ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் ஆழமான பாடங்களையும் நமக்கு வைத்திருக்கிறார். தேவனால் ஏவப்பட்டு எழுதின புத்தகம் உன்னத பாட்டு. தேவனால் ஏவப்பட்டு எழுதின நபர் சாலமோன். சாலமோனுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களும் நடந்திருக்கிறது, தீமையான காரியங்களும் நடந்திருக்கிறது. அவர் தீமையான காரியங்களை கடந்து மீண்டுமாக தேவனிடத்தில் மனம் திரும்பினது போல நம்முடைய வாழ்க்கையிலும்
நாம் தேவனுக்கு உண்மையான காலகட்டமாக சில காலகட்டத்தை வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் தேவனை விட்டு தூரமாக இருந்திருந்தோம் என்று சொன்னால் மீண்டுமாக சாலமோனைப் போல மனம் திரும்பி நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய வருகை நிச்சயத்தையும் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.